ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம குஞ்சு கருவாடை அதுக்கப்புறமா சேப்பக்கிழங்க வச்சுட்டு ஒரு அற்புதமான நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். நம்மெல்லாம் மறந்தே போயிட்டோம். வில்லேஜ்லலாம் இந்த கருவாடை கோல்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சமைப்பாங்க. அந்த அளவுக்கு கோல்டை அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடும். அது கூடவே இந்த சேப்பக்கிழங்குல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நம்ம நாட்டு காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த காயை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்காங்க. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் தூரமாக இருங்க, எண்ணெய் கையிலலாம் பொரிய ஆரம்பிச்சிரும். அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விடும் போதே நம்ம பச்சையாக இருக்கிற கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலை ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்லேயும் சேர்த்துக்காங்க. கருவேப்பிலை முடி நல்லா கருன்னு வளரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலை அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துடலாம். இந்த பூண்டில் கேஸ்ட்ரிக் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் பூண்டையும் தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ப்ளஸ் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா காரம் கம்மியாக வேணும்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லு லோவில் வச்சுருக்க ஸ்டவ்லேயே இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 தக்காளியை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இது வதங்குற நேரத்தில் நம்ம வேக வச்ச சேப்பக்கிழங்க தோல் உரிச்சிட்டு வந்துடலாமா? இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா ஆறவும் வச்சிட்டோம். ஸோ இதை தோல் உரிக்கணும். ஆனால் இதை தோல் உரிக்கும் போது மறக்காமல் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்காங்க. ஏன்னா இந்த கிழங்கு கொஞ்சம் அரிப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ அதனால் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா உரித்து இது குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வேண்டிய சைஸு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா இந்த கிழங்குக்கு கண்டிப்பாக புளி சேர்க்கணும். புளியும் காரமும் அதிகமாக சேர்த்தா தான் அந்த சேப்பக்கிழங்குல இருக்கக்கூடிய ஒரு அரிப்புத்தன்மை போகும். அதனால் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கோம். அதை கரைச்சிட்டு அதோட தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்காங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம். கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குஞ்சு கருவாடு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 3 வாட்டி நார்மலான வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாங்க. சுடு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வேணும்னா உங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம கொதிச்சிட்டு இருக்க குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு சேர்க்கணும். ஏன்னா கருவாடை பதப்படுத்தும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் உப்பு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளோட குஞ்சு கருவாடு சேப்பக்கிழங்கு குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட களி இல்லைன்னா சாதம் இல்லைன்னா கம்பஞ்சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்துக்குமே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.